அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து ஒரு 4 பிரமாணம் 4 ஆச்சாரியர்கள் விதவிதமாக எடுத்தாங்க. விவேகம், சமதமாதி சர்க்கம், அதை பற்றி பேசினாங்க. இன்றைக்கி 29/12/2024 அன்று ஆச்சாரியர் திரு சேகர்ஜி பஞ்ச பிரமாணத்தை பற்றி பேச போகிறாங்க. ப்ளஸ் சப்த பிரமாணம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஆச்சாரியர்களுக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் வந்து ஒரு குற்றாலத்தில் நல்ல ஒரு பேரருவியில் குளித்த ஒரு திருப்தி இருந்திருக்கும். இப்போ ஏன்னா ஆச்சாரியனுடைய உரை அந்த மாதிரி இருந்தது. இப்போ நாம் வந்து குற்றாலம் பேரருவி மாதிரி இல்லைன்னாலும் லேசான தூறல் மாதிரி தான் இருக்கும். லேசான தூரலை நனைஞ்சிக்கிட்டே ஒரு குற்றால அருவி மாதிரி நினச்சிக்கிங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ஓ ஆமாம், பிரமாதம். ரைட், சந்தோஷம். இப்போ சாமி சொன்னது இப்போ உரையில் வச்சு அந்த நாம் பிரம்மமாக வாழ்வதற்கு எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக சொன்னார். அதனால் பாயிண்ட் கேட்ச் பண்ணணும். 2 தடவை 3 தடவை கேட்கணும். கேட்டால் தான் என்னென்ன ஸ்டெப்பில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். சாதாரணமாக கேட்குறோம், ஆனால் அது கேட்குறத விட ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன கிளாரிட்டி கிடைக்கும். ஞானத்தை பற்றி சொன்னார். ஞானம் எப்படி அடையிறது? ஞானம் அடைஞ்சிட்டா ஒரு பெரிய சமாச்சாரம். அதுக்கு மேலே விஞ்ஞானமாக எப்படி இருக்கணும்? அந்த ஞானமும் விஞ்ஞானமும் சித்தத்தில் எப்படி செயல்படுது, சித்தம் எப்படி எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு மேலே வந்து பிரமாணம் தான் வந்து நம்ம பிரம்மத்தை காட்டி கொடுக்குது. அந்த பிரமாணமும் வந்து நாமளாக வந்து கிரகிச்சிக்க முடியாது. அந்த சப்த பிரமாணங்கிற ஒரே ஒரு பிரமாணம் மட்டும்தான் பிரம்மத்தை காட்டி கொடுக்குற பிரமாணமாக இருக்குது. அது நம்ம ஆச்சாரியன் மூலியமாக கரெக்டாக அவர் சொல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் காட்டி கொடுக்கும். அப்படி காட்டி கொடுத்துருவார் ஒரு லிமிட் வரைக்கும். அதுக்கு மேலே வந்து நிதித்தியாசனங்கிறது உங்கள் கையில் இருக்குது. 100% சொல்லிட்டார். அது எல்லாருக்குமே விளங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நானும் விளங்கிட்டேன், அது மாதிரி தான் விளங்கிட்டேன். ஸோ அதனால் இந்த பிரமாணங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த பிரமாணத்தில் சாதாரணமான லௌகீக வகையில் இன்னும் பொருளியல் இது மாதிரி நம்ம தினசரி வாழ்க்கை நடத்துகிறோம். அந்த வகையில் வந்து அதே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் அந்த 5 பிரமாணமும் முதல் 5 பிரமாணமும் லௌகீகத்துக்கு உதவி பண்ணுது. இதை புரிஞ்சுக்கிட்டாவே நாம் வந்து அந்த லைஃப் ஸ்டைலை வந்து கரெக்டாக மைன்யூட்டாக ஷார்ப்பாக நல்லா நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தலாம். அதுக்கு மேற்கொண்டு அந்த சப்த பிரமாணம் தான் வந்து மேல்நிலைக்கு இட்டு செல்லுது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த பிரமாணத்தை பற்றி நாங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் போல. இவ்வளோ சமாச்சாரத்தை நம்மளுக்கு பிரமாணம் கொடுக்குதுன்னா பிரமாணம்னா என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் ஆச்சு. ஒருத்தர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அவர்கிட்ட நல்லா வாழ்க்கை நடத்த முடியும். இப்போ அதுதான் வந்து 2 பேர் பேசிக்கிங்க, புது மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. அப்போ அது பேசிக்கிறதுனால ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் வாழ்க்கை நடத்துறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு டைம் ஷார்ட்டாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் இது நம்மளுக்கு வந்து டைம் நல்லா கொடுக்குறாங்க. அப்போது அந்த புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரமாணம் தான் நம்மளுக்கு வந்து அந்த பிரம்மத்தை காட்டி கொடுக்குது அப்படிங்கிற லெவல் இருக்கும்போது அந்த பிரமாணத்தை புரிஞ்சுக்கணுமில்ல. பிரமாணம் தான் என்ன, அதனுடைய டெஃபினிஷன் என்ன, பிரமாணம் எப்படி செயல்படுது,
பிரமாணத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன? பிரமாணத்தில் ஏதாவது குறை இருக்கா? பிரமாணம் எந்தெந்த வழியில் வேலை செய்யுது? ஒரே வழி தானா? அதுக்கு ஏதாவது வேறு வழி இருக்கா? இந்த மாதிரி நாங்கள் திங்க் பண்ணால் அந்த பிரமாணத்தை பற்றிய 100% நாங்கள் உண்மை புரிஞ்சிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும். பிரமாணத்தினுடைய அது வந்து பிரமாணத்தினுடைய டெஃபினேஷன் என்னென்னா, அப்படின்னா டைம் எதில் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார், 10:25. அண்ணா சான்ஸ்கிரிட்டில் வந்து அறிவுன்னு இருக்கு சமயம். அது கூட சேர்த்துனா பிரமாணம் ஆகுது. பிரமாணம்னு அறிவு தான். அது கூட பிரமாணம் சேர்த்தும்போது அதை உடையதுன்னு ஆகிடுது. பால்காரன், வெப்பமானி, வெப்பத்தை அளவிடும் கருவி. அது மாதிரி பிரமாணத்தை சொல்லும் முறை. அந்த பிரமாணத்தை சொல்லும் முறை தான் அதில் நாங்கள் அந்த தகுதியான அறிவு பெறும் முறை தான் பிரமாணம் வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்கிற சமாச்சாரம். இப்போ இந்த அங்கிறதுக்கு வந்து அறிவுன்னு ஒன்று அர்த்தம் இருக்குது, இன்னொன்று வந்து அம்மான்னு ஒன்று அர்த்தம் இருக்குது. அந்த பிரமாணம் கூட அங்கிற அந்த இது வந்து அது ஒட்டுன்னு சொல்கிறாங்க, ப்ரீஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அந்த கூட ஒரு ஒட்டு சேர்ந்த பிரமா ஆகிடுது. அதை கூட வந்து அதை பற்றி சொல்கிறது பிரமாணம். புரியுதுங்களா? அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களே? ரைட்டு. அப்போ இது வந்து அம்மான்னு சொல்கிறாங்க, அம்மான்னு ஒரு இருக்கு. பொதுவாக அறிவுன்னா அப்பா தான் வந்து நம்ம சமூகத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு அம்மான்னு பேர் வச்சுருக்காங்க. இது அறிவை தந்தாலும் அம்மா மாதிரி அன்பா தருமா அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆமாம், இது என்னுடைய கருத்து, சுவாமி சொன்னதல்ல. மாங்கிறது அம்மான்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அந்த பிரமாணம் நம்மளுக்கு அறிவை தந்தாலும் ஒரு அம்மா மாதிரி ஊட்டி விடும் அப்படின்னு நாங்கள் புரிஞ்சிக்கலாம். ஆச்சுங்களா? சரி, இந்த பிரமாணத்துக்கு இது வந்து பிரமாணத்தினுடைய டெஃபினிஷன். சரி, பிரமாணம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னால், இப்போ பிரமாணம் வந்து நாங்கள் வந்து ஒரு பிரமாணத்தின் மூலிமா ஒன்று பார்க்குறோம். அந்த கதவு இருக்குது, நாங்கள் கண்ணில் பார்க்குறோம், அது கதவை பார்க்குறோம். ரெண்டுக்கு மத்தியில் பார்த்தல் அங்கிற ஒரு பொருள் இருக்குது. பார்ப்பவன், பார்த்தல், பார்க்கப்படும் பொருள், 3 இருக்குது. 3 ஒரே விதமான செயல்பட்டால் தான் வந்து அந்த பிரமாணம் செயல்படும். இல்லைன்னா நீங்கள் அந்த கதவை பார்த்துக்கிட்ட வேறு இடத்துல நினச்சிங்கன்னா அந்த கதவு தெரியாது. அப்போ அந்த பிரமாணம் செயல்படணும்னா அந்த 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இப்படி தான் வந்து பிரமாணம் செயல்படுது. அப்போ நீங்கள் இயற்கையாக பார்க்கும்போதே அது மாதிரி தான் பார்க்குறீங்க. ஆனால் சிலது வந்து இப்போது பிரவச்சனம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன், என்னாச்சு தெரியலையே, அந்த இடத்துல போய் பார்க்க சொன்னமே, அந்த மாதிரி டைவர்ட் ஆகிட்டேன்னா அந்த பிரமாணம் செயல்படுற முறை வந்து ராங்காக போயிடும். அப்போ உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் பிரமாணம் செயல்படும் முறையில் நாங்கள் 100% இருக்கோம். ஆச்சுங்களா? பிரமாணத்தினுடைய உண்மைத்தன்மை, பிரமாணம் இது மாதிரி நாங்கள் பார்க்குறோம். இப்போ பிரமாணம் அப்படி நாங்கள் பார்க்கும்போது இது கதவுன்னு சொல்கிறோம். நம்ம கண்ணில் பார்த்துட்டு இது கதவு தான் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. நாங்கள் பார்க்கும்போது கதவு, ஆனால் அது வேறு இல்லையல்ல. ஒரு பூவை பார்த்தோன்னா பூவுன்னு சொல்கிறோம், கதவை பார்த்தா கதவுன்னு சொல்கிறோம், அம்மாவை பார்த்தா அம்மான்னு சொல்கிறோம், சாரை பார்த்தா சாருன்னு சொல்கிறோம். அப்போது என்ன ஃபேக்ட் இருக்கோ அதை காமிச்சு கொடுக்குது. அதுதான் உண்மைத்தன்மை. பிரமாணத்தினுடைய உண்மைத்தன்மை வந்து இருக்கிறத காமிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மைத்தன்மை. பிரமாணத்தில் குறை இருக்கா? இருக்குது. எப்படின்னா, இப்போ நாங்கள் பார்க்கும்போது
தூர பார்வை இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது, குறை இருக்கும், அது கதவு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பொருள் பார்க்கும்போது அது அந்த பொருளுடைய குறையாக இருக்கும், அதாவது பொருளை வேறு மாதிரி கூட சொல்லுவாங்க. அப்போ கண்ணினுடைய குறை தானே வெளியே, அந்த பிரமாணத்தினுடைய குறை அல்ல. அப்போ அது ஒரு குறையாக சாஸ்திரம் சொல்லுது. அந்த பிரமாணம் சொல்லும்போது உன் கண்ணில் உன்னுடைய குறைபாடு இருந்தால் அது குறையாக தெரியும். கண்ணை எந்த கண்ணாடி வச்சு பார்க்கும்போது ப்ளூவை வச்சு பார்க்கும்போது ப்ளூவாக தெரியுதில்ல, அது மாதிரி. அப்புறம் இந்த அறிவு ஒரு எல்லைக்குட்பட்டதாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்கையை பார்க்கும்போது மற்ற பிரபஞ்சம் பார்க்க முடியுமா? முடியாது, ஒரு லிமிட்டை தான் பார்க்க முடியும். அதனால் கண்ணால் பார்த்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, கண்ணில் குறை இருக்குது. இதுதான் பிரமாணத்தினுடைய குறை என்று நாங்கள் சொல்கிறது. ஆனால் பிரமாணத்தினுடைய குறை இல்லை, அது நம்ம கண்ணில் இருக்கிறதுனால அதை அப்படி சொல்கிறோம். அப்புறம் பிரமாணம் எந்தெந்த விதத்தில் வேலை பண்ணும், ஒரே விதத்தில் வேலை பண்ணுமா, பல விதத்தில் வேலை பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பிரமாணம் நேரடி அறிவு. நம்ம நேரடியாக இப்போ தெரிஞ்சுக்கிறோம், இப்போ நேரடியாக நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிறீங்க, இது நேரடி அறிவு. அடுத்தது ஒரு செயல் மூலியமாக அறிவு. ஒரு நீச்சல் அடிக்கிறோம், ஏரோப்ளேன் ஓட்டுறோம், ராக்கெட் ஓட்டுறாங்க, சைக்கிள் ஓட்டுறோம், இது மாதிரி செயல் அறிவு, அதுவும் நாலெட்ஜு தான். ஸோ அதனால் செயல் அறிவாக இந்த பிரமாணம் இருக்குது. மூணாவது சிந்தனை அறிவு. எப்படின்னா ஒரு கணக்கு பரிட்சைன்னு வச்சுங்களேன், அந்த கணக்குக்கு விட என்ன பண்ணால் அவன் சிந்தனை பண்ணி விட சொல்லிடுறான். அது சிந்தனை அறிவாகவும் இருக்குது, அதுவும் அறிவு தான். செயல் அறிவு, சிந்தனை அறிவு, நேரடி அறிவு. அறிவுன்னா பிரமாணம். அந்த பிரமாணம் இந்த மாதிரி 3 விதமாக வேலை பண்ணுது. இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இப்போயே கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா இதை 100% தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்த லெவலுக்கு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிரமாணத்தினுடைய டெஃபினிஷன், செகண்ட் பிரமாணம் செயல்படும் விதம், மூணாவது பிரமாணத்தினுடைய உண்மைத்தன்மை, நாலாவது பிரமாணத்தின் ஏதாவது குறை இருக்கா, அஞ்சாவது பிரமாணம் எப்படி வேலை பண்ணுது. அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இப்போயே நான் சொல்கிறேன். அல்லது தெரிஞ்ச ஆச்சாரியர்களும் சொல்லலாம், தப்பில்லை. அடுத்த இதுக்கு போகலாங்களா? ஓகே, ஒரு நிமிஷம். சரி, இந்த மாதிரி இந்த பிரமாணங்கள் ஒன்று தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, 5 விதமான பிரமாணம் இருக்குது. ஒன்று பிரத்யக்ஷ பிரமாணம், இன்னொன்று அனுமான பிரமாணம், மூணாவது உபமான பிரமாணம், நாலாவது அர்த்தாபத்தி பிரமாணம், அஞ்சாவது அனுபலப்தி பிரமாணம். 5 வகை பிரமாணம். இது லௌகிகத்துக்கு ரொம்ப உதவுது. ஆனால் பிரம்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுதா? அப்படி இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஓகே, 6வது பிரமாணம் தான் சப்த பிரமாணம். அதுதான் நம்ம பிரம்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. அதுதான் சாஸ்திரமாக இருக்குது, அதுதான் வேதமாக இருக்குது, அதுதான் ஆச்சாரியம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 பிரமாணமும் அது லௌகிகமாக இருக்கிறதுக்கு லௌகிகத்தில் உதவுது. 6வதாக இருக்கிற சப்த பிரமாணம் ஆச்சாரியன் மூலிமா நாம் பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. சரிங்களா? சரி, ரைட்டு. இப்போ இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் ஃபஸ்ட்டு, அது எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். பிரத்யக்ஷ பிரமாணம் தன்னுடைய உடல் மனம் சார்ந்து ஃபஸ்ட்டு வேலை பண்ணுது. இப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறோம், உடலை காமிக்கிறோம், எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மனசில் அந்த உடலுக்கும் மனசுக்கும் உண்டான ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். இது உடல் அது சாட்சி பிரத்யக்ஷம், நம்ம உடலும் மன சம்மந்தப்பட்டது. இந்திரிய பிரத்யக்ஷம், நாம் கண் காது இந்த மாதிரி ஞானேந்திரியம் இருக்குல்ல,
அந்த ஞானேந்திரத்தின் உதவியால் நாங்கள் வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறோம். இப்போ கண்ணில் வந்து பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறோம் எதாக இருந்தாலும். அப்புறம் ஒரு ஒரு சமாச்சாரம் சொன்னால் நீ உன்னுடைய காதால் கேட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அது காது வழியாக அந்த பிரமாணம் நம்மளுக்கு கிடைக்கிற சமாச்சாரம். அப்புறம் மூக்கு பலகாரம் போடும்போது நமக்கு வாசம் அடிக்குது, வாசம் வருது, அதெல்லாம் பார்க்குறோம். எங்கேயோ காற்றுல வர்ற வந்து ஒரு நறுமணம் மலர் நம்மளுக்கு இது வந்து மல்லிகைப்பூ வாசம் மாதிரி வருது, இல்லைப்பா இது வந்து ரோஜாப்பூ வாசம் அப்படின்னு கிளாரிஃபிகேஷன் பண்ணி அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம் மூக்கு மூலியமாக. அதே மாதிரி தொடு உணர்ச்சி, நீங்கள் வந்து அந்த நல்ல ஒரு தென்றல் காற்று படும்போது நம்மளுக்கு குளிர் காற்று வரும்போது நாமளே தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம், அது நாக்கு இப்போ டேஸ்ட் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது மாதிரி 5 ஞானேந்திரியங்களை வச்சு அந்த இந்த பிரமாணத்தை நாங்கள் வந்து ருஜு பண்ணிக்கிறோம். ஓகே, இதெல்லாமே பிரத்யட்ச பிரமாணத்தில் ஒரு சின்ன சமாச்சாரமாக தொழில்நுட்ப பிரமாணங்கள் அதுவும் வந்து நேரில் பார்க்குறது தான், இருந்தாலும் இது வந்து ஆட் ஆகுது. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து தொழில்நுட்ப பிரமாணம் நிறையா வந்துடுச்சு. ஆச்சாரியன் புக்கில் இருக்குது. அது என்னென்னா பைனாக்குலர் வச்சு நாங்கள் கண்ணில் பார்க்குறோம், தூரத்தில் இருக்கிற சமாச்சாரம் தெரியுது. ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு டாக்டருங்க வந்து லேப்டாப் கண்டுபிடிக்கிறாங்க. பெரிஸ்கோப் அது கீழே அண்டர் வாட்டரில் இருந்தாலும் மேலே என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கண்ணில் தான் பார்க்குறோம், இருந்தாலும் அதுக்கு வந்து அந்த தொழில்நுட்பம் உதவுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த பாயிண்ட்டை நாங்கள் சேர்த்துக்கலாம். மைக்ரோஸ்கோப், அப்புறம் ஸ்டெத்தாஸ்கோப்பு, மருத்துவ ஆய்வுக்கூடத்தில் எத்தனை வந்து ரிசர்ச் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சொல்கிறாங்க. அது எல்லாமே பிரமாணம் தானே. ஒரு நம்மளுக்கு ஏதோ ஒரு காய்ச்சலோ ஏதோ ஒரு ரத்தத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆய்வுக்கூடத்தில் வச்சு அந்த இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி தான் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பிரமாணம். ஆக மொத்தம் பிரத்யட்ச பிரமாணத்தில் சாட்சி பிரமாணம் நம்ம உடல் சம்மந்தப்பட்டது, மனம் சம்மந்தப்பட்டது, அப்புறம் ஞானேந்திரியம் 5 வகை ஞானேந்திரியம் மூலியமாகவும் நம்ம கண் காது மூக்கு இதுலேயும் அந்த பிரமாணத்தை நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்புறம் அந்த கண் காது மூக்கு மூலியமாக தொழில்நுட்பத்தில் வச்சு நாங்கள் இதை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது எல்லாமே பிரத்யட்ச பிரமாணத்தில் அடங்குது. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நல்லா விளங்குதுங்களா? இது ஈஸியாக தான் இருக்குது இல்லைங்களா? சரி. செகண்ட் வந்து அனுமான பிரமாணம். மானம் இதுக்கு ஒரு டெஃபினிஷன், அனுமான பிரமாணத்துக்கு டெஃபினிஷன். அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்ல, தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்தது நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு பொருளை பற்றி ஒரு நேம் இருந்தால் அந்த நேம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேம் எப்படி அதை கண்டுபிடிக்க உதவுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அனுமான பிரமாணம் அப்படிங்கிறது அது அப்படின்னா என்ன, அதுக்கு டெஃபினிஷன் என்னன்னா, மானம் அப்படின்னா அறியப்படுகிறதுன்னு அர்த்தம். அனுமானம்னா இதனால் இவ்வாறு அறியப்படுகின்றது. புகை வந்தால் நெருப்பு இருக்கும், அந்த மாதிரி இதனால் இவ்வாறு அறியப்படுகின்றது. இது அனுமானம். மானம்னா அறியப்படுகின்றது, அனுமானம்னா இதனால் இவ்வாறு அறியப்படுகின்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த டெஃபினிஷனை புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இதில் மனோவியாதி ஒரு உதாரணம், ஒரு 4-5 லௌகிக உதாரணம் பார்க்கலாம். இப்போது மனோவியாதின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒருத்தர் சைக்காட்ரிஸ்ட்டுக்கிட்ட போகிறோம். ஏன் போகிறோம் அப்படின்னா, எல்லா மருந்தாலையும் ஊசி போட்டாங்க நல்லா ஆகலை, மருந்து கொடுத்தாங்க நல்லா ஆகலை, இன்னும் ஏதோ வந்து திருஷ்டி கழிச்சாங்க நல்லா ஆகலை, ஏதோ செஞ்சு பார்த்தாங்க நல்லா ஆகலை. சரி, இப்போ என்னுடைய ஒய்ஃபுக்கே வந்து ஏதோ வந்து செஞ்சு பார்த்தோம், ஒன்றும் நல்லா, பல் வலி வந்தது நல்லா ஆகலை. இது மாதிரி ஒரு 5-6 மாதம் எல்லா இடத்துலையும் நடந்துட்டோம். சரி, சைக்காட்ரிஸ்ட்டு போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணால் வந்து பார்த்துட்டு இது கொஞ்சம் அந்த மனசு சம்மந்தப்பட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான மருந்து கொடுத்தாரு. அது நல்லா தூங்குனாங்க. அப்புறம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நல்லா ஆகிடுச்சு. ஸோ இதனால் இது நல்லாகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் கண்டுபிடிக்கிறார் பாருங்க. அனுமானத்தால் புகை வந்தால் நெருப்பு இருக்கிற மாதிரி
இதால் இது கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது எல்லா மருந்தாலும் வேலை பண்ணல, ஏதோ உள்ள வேலை பண்ணணும், அதுக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க மனோவியாதின்னு சொல்லி. ஒரு உதாரணம் ஆச்சுங்களா? இது நல்லா புரியுதுங்களா? சரி. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து நாக்கில் புண்ணு இருக்குப்பா. நானே உதாரணம் 1.5 வருஷமாக இருக்குது. நாக்கில் புண்ணு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நானும் பல வந்து பார்த்துட்டேன். அது வந்து அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போகிறவுடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வயிற்றில் ஏதாவது கோளாறு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வயிற்றில் கோளாறு இருந்தால் நாக்கில் காமிக்கும் அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் இருக்குது. நல்லா ஆகலை அப்படிங்கிற சமாச்சாரம் வேறு. ஜென்ரல் ஒப்பீனியனே எல்லாருக்குமே நல்லா இருக்குது. அதாவது டாக்டர்கிட்ட போனால் அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து பூச்சி இருக்குது, அது இது வந்து நீங்கள் அந்த ஆன்டிபயோட்டிக் அது மாதிரி கொடுத்தோன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி கொடுத்தாரு. நாக்கு புண்ணு சரியாக போயிடும் ஆச்சுங்களா? இப்போது இதனால் இது நல்லாகுது அப்படின்னு சொல்லி டாக்டர் கண்டுபிடிக்கிறாருல்ல. வயிற்று புண்ணு இருந்தால் நாக்கு வயிற்றில் ப்ராப்ளம் இருந்தால் நாக்கு புண்ணு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது ரெண்டாவது லௌகிக உதாரணம். மூணாவது வந்து மில்க் பாய்லர் நாங்கள் வந்து கடையில் கிடைக்குது. இப்போல்லாம் வந்து முன்னே போவனியில் வச்சு காய்ச்சுவாங்க பால். இப்போல்லாம் வந்து மில்க் பாய்லர் அது மாதிரி வந்து வச்சுட்டு போய் டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு டைமிங் வச்சிடுறாங்க. அது பாட்டுக்கு சத்தம் போடுது, சல்லுன்னு சத்தம் போடுது. அப்புறம் சரி, சத்தம் போடுது, பால் காஞ்சிடுச்சு. இதனால் இது அறியப்படுகின்றது அனுமானம் அப்படின்னு சொல்லி டிவி பார்க்குறத நிறுத்திட்டு டக்குன்னு வந்து பாலை எடுத்து டீ காஃபி ப்ரிப்பேர் பண்ணிட்டு மறுபடியும் போய் உட்காந்துக்கிறோம் சரிங்களா? இதனால் இது அறியப்படுகின்றது. விசில் சத்தம் வந்தால் பால் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ரைட். அப்புறம் இது கிராமத்துலலாம் ஒரு சினிமா தியேட்டரில் பாட்டு வைப்பாங்க. காட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பல பாட்டுகள் இருக்கும், வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒரு பாட்டு வைப்பாங்க. வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய், அந்த பாட்டு வைப்பாங்க. அந்த பாட்டு வச்சா சினிமா ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எங்கேயோ இருப்பாங்க, 2வது வீதியில் இருப்பாங்க. இது எனக்கு அனுபவம், அதுதான் சொல்கிறேன் நான். சரிப்பா, நாங்கள் வந்து சினிமா கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த வாராய் பாட்டு வச்சா சினிமா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது நடந்தால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுமானத்தில் டக்குன்னு வந்து ஓடி போய் டிக்கெட்லாம் ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் போய் பார்த்துட்டு உள்ளார போய் பார்த்துட்டோம். ஸோ அதனால் இது எல்லாமே வந்து ஒரு அனுமானம் ஆச்சுங்களா? இன்னொரு லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். குருவின் வாக்கே பிரமாணம் ஆகின்றது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. குருவின் வாக்கே பிரமாணம் ஆகின்றது. அந்த பிரமாணம் அப்படிங்கிற அந்த வேர்டில் ரா வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, இல்லை கார்பிள்டாக இருக்குது. அந்த ரா படிக்க முடியல. பி இருக்குது, ரா கார்பிள்டாக இருக்குது, மானம் மட்டும் இருக்குது. இப்போ பி மானமா என்ன, அது ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லி பல வகையில் நாங்கள் திங்க் பண்ணாலும் நாங்கள் ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஓ, இது வந்து ரா இதில் போட்டால், இந்த இடத்துல போட்டால் பிரமாணம் ஆகுது, இது போட்டால் இதுக்கு அர்த்தம் வருது, ரா போட்டால் பிரமாணம் அப்படிங்கிற அர்த்தம் வருது. அப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அப்போ அது கார்பிள்டாக இருந்தாலும் நாங்கள் ஒரு அனுமானத்தில் தெரிஞ்சுக்கிறோம். ரா போட்டால் பிரமாணம்னு சொல்லி கார்பிள்டாக இருந்தாலும். ஆனால் புது ஆளுங்களுக்கு தெரியாது. அவங்க கூட தெரிஞ்சுக்கலாம், ஒரு இன்டெலெக்சுவல் மேனாக இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரா போட்டால் பிரமாணங்கள்னு வந்துடுது, அது போட்டால் அது அர்த்தம் வருது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து அந்த டாக்டர் மனோவியாதி சமாச்சாரம், குக்கர் விசிலு, சினிமா சமாச்சாரம், இது மாதிரி இது ஆமாம், இது எல்லாமே வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இது அனுமான பிரமாணத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் நிறையா இருக்கலாம், இந்த உதாரணம் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். சரி, ரைட். இப்போது இதனுடைய விளைவுகள், அதாவது இந்த அனுமான பிரமாணத்தில்
நம்மளுக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அனுமான பிரமாணம் ஒரு செயல் நடப்பதற்கு முன் எச்சரிக்கையாக செயல்படுவதற்கு ஈஸியாக இருக்குது. புகை வந்தால் நெருப்பு இருக்குதுன்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கிறோம். உடனடியாக நாங்கள் வந்து எச்சரிக்கையாகிறோம். இந்த அனுமான பிரமாணத்தில் அந்த ஒரு பயன் இருக்குது. விசில் சத்தம் வருது, இருந்தாலும் ஒன்று இருக்குது, இந்த காட்சி முடியட்டுமே அப்படின்னு பார்த்தா அது பொங்கிடும். அப்போது இந்த அனுமான பிரமாணத்தில் நம்மளுக்கு நன்மை, எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த அந்த அட்வைஸபிளோட அடுத்த பிரமாணத்துக்கு போகலாம். சரி, நல்லா இருக்குங்களா? சரி. ஓகே. அடுத்தது வந்து அர்த்தாபத்தி பிரமாணம். அந்த அர்த்தாபத்தி பிரமாணத்துக்கு தண்ணி ஒரு ட்ரை ஆகுது, என்னன்னு தெரியல. அர்த்தாபத்தி பிரமாணம் இதுக்கு டெஃபினிஷன் என்னன்னா, வேறு வாய்ப்பில்லை, இது இப்படித்தான் இருக்க முடியும், இது ஒரு ஆங்கிள், இது இவ்வாறாக அர்த்தம் கொள்ளப்பட்டது, இது ஒரு ஆங்கிள், வேறு வாய்ப்பில்லை, இது இப்படித்தான் இருக்கும். இன்னொரு ஆங்கிள் வந்து இது இவ்வாறு அர்த்தம் கொள்ளப்பட்டது, இன்னொரு ஆங்கிள். ஒரு காரணத்தை வைத்து ஒன்றை கண்டுபிடிப்பது அனுமானம், பல காரணங்களை வைத்து ஓர் உண்மையை கண்டுபிடிப்பது அர்த்தாபத்தி. இப்போ இது வரைக்கும் ஒரு காரணம் வச்சு தான் நாங்கள் பாட்டிருக்கோம். சினிமா பாட்டு பாடினா இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மில்க் பாயிலில் சத்தம் போட்டால் ஒன்றுக்கு ஒன்று, அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். இது வந்து ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு பல காரணத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது, இது ஒரு ஆங்கிள். இன்னொன்று வேறு வாய்ப்பு இல்லையா, இதாக தான் இருக்கும் அப்படின்னு அது ஒன்று உதாரணம். இது இவ்வாறாக அர்த்தம் கொள்ளப்பட்டது, இப்படி ஒரு அனுமானம், அந்த மாதிரி. ஓகே, இதில் வந்து லௌகிக உதாரணம் பார்க்கலாம். ஒரு டிடெக்டிவ் அந்த துப்பறியும் இலாக்கா அவங்கக்கிட்ட போய் ஒரு பிஸ்னஸ் மேன் கேட்குறான், ஒரு பெரிய 1 கோடி ரூபா வந்து இது என்னது வந்து கான்ட்ராக்ட், எனக்கு இந்த 1 கோடி ரூபா கான்ட்ராக்ட் வந்தே தரணும். அப்போ என்ன பண்ணலாம், அந்த குறிப்பிட்ட ஃபைல் வந்தாகணும், வந்தால் நாங்கள் வந்து இந்த 1 கோடி கான்ட்ராக்டை நாங்கள் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிக்கிட்ட போய் நம்மளுக்கு இந்த குறிப்பிட்ட ஃபைலை எடுத்து வந்து கொடுத்துடு, உனக்கு இவ்வளோ தர்றேன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அவனும் வந்து போய் கரெக்டாக ராத்திரி போய் அந்த குறிப்பிட்ட டைமில் தான் போய் இது பண்ணணும், இல்லைன்னா அலாரம் அடிச்சிடும். அந்த மாதிரிலாம் ஒரு இருக்குது. என்ன பண்ணுறான், அந்த சீக்ரெட் ஏஜென்ட் போய் பார்க்குறான், ஒரு 10 ஃபைல் பார்த்துட்டான். ஒன்றுலேயுமே அவன் அந்த குறிப்பிட்ட அந்த மெசேஜ் அவன் சொல்லி அனுப்புகிறாங்க, இது இருந்தால் அது அந்த ஃபைல் தான் அர்த்தம்னு சொல்லி பார்க்குறான். ஒன்றும் கிடையாது, டைம் ஆச்சு. கடைசியில் என்ன பண்ணுறான், இந்த ஃபைலாக தான் இருக்கணும், எல்லா ஃபைல் பார்த்தாச்சு, இந்த ஃபைல் தான் இருக்கும், வேறு இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு ஒடியே வந்துடுறான். டைம் முடிஞ்சு எடுத்து அலாரம் அடிச்சிடுது, எடுத்து வந்து கொடுத்துட்றான். பார்த்தா குட், உனக்கு பர்சன்டேஜ் கிடச்சிடும், இந்த ஃபைல் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். அவனுக்கு 1 கோடி ரூபா வந்து கான்ட்ராக்ட் கிடச்சிடுது. ஸோ பல சமாச்சாரம் பார்த்து ஒரு உண்மையை கண்டுபிடிக்குது. பல ஃபைல் பார்க்குறான், ஒன்றுமே வேலை நடக்கலை, கடைசியாக ஒன்று பார்க்குறான், அதில் தெரிஞ்சு போயிடுது. அப்போது பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு சமாச்சாரம் ஒரு உண்மையை தெரிய வைக்குது இல்லைங்களா. பல ஃபைல் பார்த்தாலும் கடைசியில் ஒரு ஃபைல் தான் வந்து அவனுக்கு வந்து அந்த உண்மையை கொடுக்குது. அந்த வகையில் சீக்ரெட் ஃபைல் சமாச்சாரம். சரி, ரெண்டாவது, திருடிட்டு கொலையும் பண்ணிட்டு போயிடுறான். அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே வந்து ட்ரேஸே இல்லை, எந்த விதமான ட்ரேஸும் இல்லை. அப்படியே அவ்வளோ அழகாக வந்து திருடிட்டு கொலை பண்ணிட்டு போயிடுறான். அப்புறம் வந்து எதோ வந்து பார்க்குறாங்க, சிசிடிவி, தடயம், காலச்சு, ஏற்கனவே வந்து அவன் அந்த ஏரியா திருடனுடைய நடவடிக்கை, இது கத்தியில் இருக்கிற ரேகை, சம்பவம் நடந்த விதம், இது எல்லாம் பார்த்துட்டு ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் அவன் வந்து ஏமாந்துடுறான். இந்த கைரேகை சமாச்சாரத்தில் ஏமாந்துடுறான். எப்படியோ பிடிச்சிடுறாங்க. பல சமாச்சாரம் பார்க்குறாங்க, இருந்தாலும் ஒரு சமாச்சாரத்தில் அவன் வந்து கேட்ச் பண்ணிடுறான். பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணத்தை தான் மாட்டுறான்.
இது அர்த்தாபத்தி. ஓகே. மூணாவது, எல்லாருமே போய் ஜோசியை பார்க்கும்போது, சாமி நம்மளுக்கு இந்த பீரியடில் இது எப்படி வரும் கொஞ்சம் சொல்லுங்கள், என்னுடைய இது நான் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், இது நீங்கள் சொன்னால் தான் நான் வந்து கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரர்கிட்ட கேட்குறாங்க. இந்த ஜோசியக்காரர் என்ன பண்ணுறாரு, ராசி பார்க்குறாரு, லக்னம் பார்க்குறாரு, உச்ச நீச்சம் பார்க்குறாரு, பரிவர்த்தனை பார்க்குறாரு, தசாபுக்தி பார்க்குறாரு, ஜோசிகாரர் இருக்காரு பார்க்குறாரு, இன்னும் பல ஆங்கிள் இருக்குது. இது எல்லாம் பார்த்துட்டு தான் கோச்சாரம் பார்க்குறாரு. அது மாதிரி பல ஆங்கிள் பார்த்து ஒரு முடிவுக்கு எடுக்கிறாரு. யோ உனக்கு டைம் நல்லா இருக்கியா, ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த அர்த்தாபத்தியில் இந்த இது, அதாவது பல காரணத்தை வச்சு ஒரு சமாச்சாரம் கண்டுபிடிக்கிறது ஆச்சுங்களா. இதில் ஓகே உதாரணம் நிறைய இருக்குது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து சொல்கிறேன். தேர்தல் தோல்வி, ஒரு நினச்ச மாதிரி தேர்தலில் வெற்றி பெற முடியல. என்னையா இதுக்கு காரணம் என்னையா, நாம் தான் வருவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் வர முடியலையே, என்னாச்சு, இதுக்கு என்ன காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்ததா இருக்குமா, பணம் பொருள் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்ததா இருக்குமா, போலிங் ஏதாவது குறையாக இருக்குமா, கம்மியாக போலிங் ஆகிருக்கு, இதில் ஏதாவது நம்ம ஆளுங்க விட்டுட்டாங்களா, ரெகுலர் ஆளுங்க போடல போல் இருக்க அது. இன்னொன்று சாதனை பட்டியல், அவன் ஆப்போனன்ட் பார்ட்டி நான் இது பண்ணுறேன் அது பண்ணுற சாதனை பட்டியலில் போட்டு அதை ஏதாவது பண்ணிடுறானா தெரியல. கேண்டிடேட் சரியில்லையா, நாம் வச்ச கேண்டிடேட்டு கொஞ்சம் அவசரம் போயிட்டான், அவன் சரியில்லை. இன்னொன்று கள்ள ஓட்டு, எத்தனை இருந்தாலும் கடைசியில் வந்து இந்த கள்ள ஓட்டு போட்டு போயிட்டான் போட்டிருக்கு இப்படின்னு பல ஆங்கிளில் வந்து சரி பார்க்குறாங்க. பல வழிகளில் பார்த்து ஒன்றே ஒன்று மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க, கள்ள ஓட்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமாம், போட்டு அவன் போட்டே போயிடுறான். அதனால் இது மாதிரி பல சமாச்சாரம் பார்த்து ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்க ஆச்சுங்களா. இது உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்க அலசி ஆராய்ஞ்சு பெறலாம். இதனுடைய நாம் பயன் வந்து அதனுடைய ஒரு சமாச்சாரத்தை ஒரு பொருளுடைய உண்மைத்தன்மை வேணும்னா இந்த பிரமாணம் மூலிமா நல்லா பல சமாச்சாரத்தை அலசி ஆராய்ஞ்சு நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறது இந்த அர்த்தாபத்தி பிரமாணம் பொருள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஆச்சுங்களா. மோர் தென் ஒன் பிரமாணம், மோர் தென், ஆமாம். ஓகே, இது வரைக்கும் சுகர் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த ஷோல்டர் பெயின், ஆமாம், மயக்கம் வரும், கரெக்ட், ஆமாம், இது எல்லா ஃபேக்டர்ஸும் வச்சு சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட், அது நிறையா இருக்குது. ரைட், ஓகே. அடுத்தது ஓமான பிரமாணம், 4வது. ஏதோ ஒரு ஓமானம் சொல்லப்பா, உபமானம்னு சொல்லுவாங்க கலோக்கியெல்லாம், அது ஓமானம், கரெக்டாக ஓமானம். பிரத்யக்ஷம், அனுமானம், அர்த்தாபத்தி ஆகிய இவற்றால் அறிய முடியாததை ஓமானம் மூலம் அறியலாம். மூணுலேயும் கண்டுபிடிக்க முடியலையா, அப்போ இந்த ஓமானம் மூலியமாக கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் டெஃபினிஷன். அதாவது தெரிந்த ஒரு பொருளை கொண்டு தெரியாத ஒரு பொருளை ஒப்பு நோக்கி உண்மையை அறிதல். ஒப்பு நோக்கணும், கம்பேரிசன் பண்ணணும், இப்படி தானே அப்படி தானே அப்படி தானே இப்படி தானே கம்பேரிசன் பண்ணி அப்புறம் உங்களுக்கே ஒரு உண்மை தெரிஞ்சு போய்டும். அந்த 3ல இல்லை, அப்போ இதாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் பண்ணி அப்புறம் கண்டுபிடிக்கலாம். சரி, இது வந்து ஒரு 3-4 உதாரணம் பார்க்கலாம். ஒரு அம்மா வந்து பையன்கிட்ட, டேய் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போய் ஊறுகாய் போடுறதுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நார்த்தங்காய் ஊறுகாய் அவன் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் சில ஹிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறாங்க அந்த அம்மா. அவன் போகிறான், கரெக்டாக வாங்கிட்டு பண்ணிட்டான் பையன். எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னா, அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க, டேய் நார்த்தங்காய்ங்கிறது இது வந்து எலுமிச்சங்காய் பார்த்துருக்கியா, எலுமிச்சம் பழம் இல்லை, எலுமிச்சங்காய் பார்த்துருக்கியலாம், அந்த எலுமிச்சங்காயே பெருசாக இருக்கும். அவன் வந்து மைண்டில் போட்டுக்கிட்டான், எலுமிச்சங்காய் மாதிரியே எலுமிச்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, வாசனை மூந்து பாரு,
கொஞ்சம் அந்த அந்த எலுமிச்சம்பழம் அந்த வாசம் வரும், வந்து அதுதான்யா அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி அதே மாதிரி மார்க்கெட்டில் போய் அவர்கிட்ட கேட்டுட்டான், அந்த விற்கிறவங்ககிட்ட. ஆமாம், அதை மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க. கேட்டுட்டான். கேட்ட உடனே அதுதான் சொல்லிட்டாங்க. நம்பத்தலாமல்ல. ஆமாம், அவன் அம்மா சொன்ன மாதிரி இருக்குது. அவனும் வந்து கரெக்டாக சொல்கிறான். சாமி கேடாரங்காய். ஆமாம், ரைட்டு, சரி, ஓகே. சப்தரிஷி மண்டலம் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டலம் இருக்குது. ஆனால் அந்த சப்தரிஷி மண்டலம்னா பலருக்கு தெரிய மாட்டேங்குது. சுவாமி சொல்லியிருக்காரு. என்னையா சப்தரிஷி மண்டலம்னா வந்து நட்சத்திரமாக இருக்குமா, சூரியனாக இருக்குமா, இப்படி பல சமாச்சாரம் வந்து திங்க் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே சப்தரிஷி மண்டலம்னா நார்த் சைடில் ஒரு நிர்மலமான ஸ்கை இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேடான இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சப்தரிஷி மண்டலம் உங்களுக்கு தெரியும். அந்த சப்தரிஷி மண்டலம் எப்படி இருக்கும், ஓமானம் எப்படி இருக்குன்னா அது ஒரு 7 மாதிரி இருக்கு ஐயா. அந்த 7 அப்படியே கண்டினியூவாக வரிசையாக வரும். அந்த 7 ரிஷிகள், அத்ரி மகரிஷி, பரத்வாஜ மகரிஷி, ஜமதக்னி மகரிஷி, கௌதம மகரிஷி, கஷ்யப்ப மகரிஷி, வசிஷ்டர் மகரிஷி, விஸ்வாமித்தர் மகரிஷி. இந்த 7 நட்சத்திரங்கள் தான் 7 வந்து அந்த ஒரு அந்த கேள்விக்குறி மாதிரி இருக்குது. அதுக்கு தான் சப்த ரிஷி மண்டலம்னு சொல்லி பேர். அதுக்கு கீழே தான் துருவ நட்சத்திரம் இருக்குது. அதுதான் வந்து மாலுமிகள் வந்து கேம்பஸ் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறப்ப அந்த துருவ நட்சத்திரத்தை பார்த்து தான் வந்து ட்ராவல் பண்ணாங்க. அது எப்பயுமே நார்த்தில் தான் இருக்கும். அதை வச்சு தான் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. அந்த துருவ நட்சத்திரத்துக்கு மேலே தான் அந்த சப்தரிஷி மண்டலம் இருக்கும். அந்த ஓமானம் அந்த கேள்விக்குறி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அது நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை வந்து நாம் அந்த சப்தரிஷி மண்டலத்தை கரெக்டாக அந்த ஓமானம் மூலிமா அடையாளம் பார்த்துக்கலாம். அதில் அந்த 6வது நட்சத்திரம், இது உபரி நியூஸாக சொல்லிடுறேன். அந்த 6வது நட்சத்திரத்தை வசிஷ்ட நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் தான் அருந்ததி நட்சத்திரம்னு சின்னதாக இருக்கும். அருந்ததி தெரியுதான்னு பிராமின்ஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க. நம்மளதில் வந்து இல்லை. அருந்ததி தெரியுதான்னு சொல்லி பகலில் கேட்பாங்க. அது ஒரு சாக்க வச்சுக்கிட்டாங்க. அந்த சின்னதாக இருக்கிறப்ப நம்மளுக்கு அடையாளம் தெரியாது. அதனால் வந்து அந்த அருந்ததி தெரியுதான்னு சொல்லி பார்த்து கேட்டுக்கிறாங்க. ஓகே, ரைட்டு. இன்னொன்று வந்து மோமோத். இல்லை, நான் சரி, ஓகே. இன்னொன்று வந்து மோமோத் அப்படின்னு ஒரு மிருகம், ஒரு யானை அழிஞ்சு போச்சு இப்போ. ஆனால் இப்போ தெரியல, இப்போ இல்லை அது. அப்போ மோமோத்துன்னா எப்படி இருக்கும்? அதாவது தெரிந்த ஒரு பொருளை கொண்டு தெரியாத ஒரு பொருளை ஒப்பு நோக்கி உண்மை அறிதல். அப்போ மோமோத் எப்படி இருக்கும் அப்படின்னா அது யானை மாதிரி இருக்கும். யானை எப்படி இருக்கோ அதே தான் இருக்கும். ஆனால் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும். அந்த தந்தம், இந்த காது, உருவம் எல்லாம் பெருசு. நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டால் உங்களுக்கு மோமோத்துன்னு போட்டால் கிடைச்சிடும். அப்போ அந்த பழைய காலத்தில் சாமி கூட சொல்லியிருக்காரு. அப்போ மோமோத்துன்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம் வந்து கேட்டோன்னு வச்சுங்களேன், மோமோத் தெரியாது. அப்போது இது தெரிஞ்ச யானை தெரிஞ்ச பொருள், தெரியாத மோமோத்தை நம்ம எப்படி அடையாளம் காண்றது? அது தெரிஞ்ச யானையை வச்சு நாங்கள் தெரியாத மோமோத்தை அடையாளம் கண்டுக்கிட்டோம். இதுதான் ஒன்று சமாச்சாரம். சாமியை சொல்லுவார், ஜாதியில் பிராமணன் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வேதாந்தத்தில் பிரம்மத்தை அறிஞ்சவங்க தான் பிராமணன். பிரம்மத்தை அறிஞ்சவன் பிராமணன். அவ்வளோதான். அப்புறம் ஒரு திருடன் வந்து திருடிட்டு போயிடுறான். ஆனால் அவனை எப்படி அடையாளம் காட்டுறது அப்படின்னு சொல்லி தெரியல. எந்த விதமான அடையாளமும் தெரியல. அப்போது அவன் என்ன பண்ணுறான், திருடனுடைய படத்தை வரைஞ்சிடறான். இது மூக்கு இப்படி இருக்கும், காது இப்படி இருக்கும், இது மாதிரிலாம் வரைஞ்சி இது இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பிரத்யட்ச பிரமாணம், அனுமானம், அர்த்தம் பற்றி அதை இல்லாமல் ஒரு தெரிஞ்ச பொருள், ஒரு டிராயிங்கு, தெரியாத திருட அவன் வந்து அந்த மூக்கு அதெல்லாம் வச்சு கரெக்டாக இப்படி இருக்கலாம் ஒரு கெஸ்ஸிங்கு போகும்போது அந்த திருடனை கண்டுபிடிச்சிடுறேன் அப்படி கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ அதனால் இந்த ஓமான பிரமாணம் வந்து இப்படியாக ஒரு 5 நாங்கள் தினசரி வாழ்க்கையில்
நாங்கள் வந்து இது பண்ணுறோம். இன்னும் நிறையா இருக்கலாம். ஆமாம், சும்மா தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ரைட்டு. 5வது அனுபலப்தி பிரமாணம். அனுபலப்தி அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்ன? அன் ப்ளஸ் உபலப்தி, அதுதான் அனுபலப்தியாக இருக்குது. உபலப்தி என்றால் கண்ணால் பார்ப்பதை ஆராய்தல். அனுபலப்தி என்றால் கண்ணால் பார்க்காததை அறிதல். கண்ணால் பார்க்க முடியாததை எப்படி அறிய முடியும்? ஓரிடத்தில் ஒரு இது ஒரு ஆங்கிள். ஓர் இடத்தில் ஒரு காலத்தில் இல்லாததை இப்போது அறிதல். எப்பயோ இருந்திருக்கோம், ஆனால் இப்போ எப்படி நம்ம தெரிஞ்சிக்க முடியும்? இதுதான் அனுபலப்தி. அந்த அனுபலப்தி பிரமாணத்தில் இந்த விதமாக நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அனுபலப்தி. இப்போது நம்ம சுவாமி சாதிச்சிருக்காரு சூட்சும உடல் பற்றி. நம்ம ஸ்தூல உடல், நம்மளுக்கு உள்ளார சூட்சும உடல் இருக்குது. இந்த சூட்சும உடலில் பல தடவை வந்து நாடி பற்றி இப்போ கூட காத்தால் கூட பேசினார். 72,000 84 லட்சம் 72,000 வந்து நாடி இருக்குதுன்னு சொல்லி. நாடியை நாங்கள் கண்ணில் பார்க்க முடியாது. சூட்சும உடல், நம்ம ஸ்தூல உடலுக்கு நரம்பு எப்படி இருக்கோ அது மாதிரி சூட்சும உடலுக்கு நாடி இருக்குது. இதுதான். இப்போது நாடி வந்து நாங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. அந்த நாடியே சில சமயத்தில் பிராணனாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நம்மளுக்கு அந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி அந்த கண்ணுக்கு நம்மளுக்கு தெரியுது, ஆனால் அது வந்து சக்தியாக மாறும்போது அது வந்து பிராணனாக மாறிடுது. அப்போது கண்ணுக்கு தெரியாததை நாம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணம், இது கூட கண்ணுக்கு தெரியல, நாடி கூட இருந்தாலும் நாங்கள் வந்து பேசும்போது அந்த நாடின்னு பேசுகிறோம். அப்போது அந்த நாடியை வச்சு நாங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத பிராணனை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். நாடி தான் பிராணனாக மாறுது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். புரியுதுங்களாம்மா? சரி. இன்னொன்று வந்து லெமூரியா கண்டன்னு சொல்லி ஒரு காலத்தில் இருந்தது. லெமூரியா கண்டம் இப்போ இல்லை. ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இன்னொன்று என்ன சார்? மடகாஸ்கர் இணைச்சது. இந்தியா. ஆமாம், இந்தியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா 3 இணைஞ்சது தான் லெமூரியா கண்டம். ஆனால் இப்போ லெமூரியா இல்லை, ஸ்ப்ளிட் ஆகி போயிடுச்சு. இந்தியா மட்டும் இருக்குது. அந்த பக்கம் ஈஸ்ட்டில் வந்து ஆஸ்திரேலியா போயிடுச்சு, வெஸ்ட்டில் வந்து ஆப்பிரிக்கா வந்துடுச்சு. இப்போ லெமூரியா கண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு வந்து டிராயிங்கில் ஜியாகிரபியில் என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே ஒட்டா சேர்க்குறாங்க. இந்த இது அனிமேஷனில் ஒட்டா சேர்த்து இந்தாயம் வந்து இது லெமூரியா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. தெரியாத ஒரு பொருள் லெமூரியா. ஆனால் தெரிஞ்ச உதாரணம் இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்த பக்கம் ஆப்பிரிக்கா 3 சேர்த்து ஒரு அனிமேஷன் போட்டு இதையா லெமூரியா கண்டோம் நாம் மனக்கண்ணில் பார்த்துடுறோம். நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது. இதுதான் வந்து தெரியாத ஒரு பொருளை வைத்து தெரிஞ்ச ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறது. சரி, ரைட்டு. அதே மாதிரி வான்வெளியில் குறிப்பிட்ட டைமில் பஞ்சாங்க போடுறோம் சொல்கிறாங்க, வானவியல் ஆராய்ச்சியாளரும் சொல்கிறாங்க. அடுத்த வாரம் இந்த துருவ நட்சத்திரம் இப்படி வரும். அப்புறம் செவ்வாய் கிரகமும் வந்து சுக்கிரனும் சேர்ந்து வரும். இந்த டைமில் சேர்ந்து வரும். மேற்கு பக்கம் இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சாரி என்ன ஓகே, தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு தெரியாது இது இந்த டைமில் இது இப்படி வரும், நம்மளுக்கு தெரியவே தெரியாது, முன்கூட்டியே தெரியாது. ஆனால் நம்ம பஞ்சாங்கத்தை வச்சு ஏற்கனவே நாங்கள் டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதிலெல்லாம் வந்து என்ன அந்த டெலஸ்கோப்பு அதெல்லாம் வச்சு வானவியல் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்ச ஒரு உபகரணம்லாம் வச்சு அவங்க இந்த தேதியில் இந்த டைமில் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரமோ அல்லது எரிக்கல்லோ அது மாதிரி வரும்னு சொல்லி முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த அனுபலப்திங்கிற உதாரணம் வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை ஆகிடுது. ஓகே, அடுத்தது கடைசியாக இருக்கிறது சப்த பிரமாணம். இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அதெல்லாம் வந்து 5 பிரமாணம் வந்து ஒரு லௌகிக சமாச்சாரத்தில் போயிடுது. இதுதான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கைக்கு அந்த 5 பிரமாணமும் கண்டுபிடிச்சாலோ அது எதுக்கு உதவுதுன்னா கடைசியில் துன்பத்தில் கொண்டு போய் முடியுது. அது துன்பத்தில் முடியுதுன்னா லௌகிகம் தான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல இன்பமாக தெரியும், கடைசியில் துன்பத்தில் போய் முடியும்.
அஞ்சு பிரமாணமும் துன்பத்தில் முடிகிற பிரமாணம். ஆனால் இந்த சப்த பிரமாணம் ஒன்று தான் வந்து இன்பத்தில் முடிகிற பிரமாணம். ஸோ அதனால் அது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனுடைய இடைவிடாத இன்பம் கரெக்டு. இதுதான் வந்து சப்த பிரமாணத்தினுடைய மூலம். என்னன்னா அது என்ன சொல்ல வருது, அது கரெக்ட், அது பாயிண்ட் என்ன சொல்ல வருதுன்னா, அகம், நான் யார், நம்மளுக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு என்ன, நாம தான் பகவானா, நாம் பகவான்னா எப்படி பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளீனாக எடுத்து சொல்லுது. அதுதான் சப்த பிரமாணம். ஓகே, இந்த சப்த பிரமாணத்தை வந்து இதை வந்து நான் வாயில் சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து சப்த பிரமாணம் மாதிரி தான். சப்தமாக நாங்கள் கேட்கும்போது என்ன உண்மை பொருள் வந்து நாங்கள் உணர்கிறோமோ அது என்னுடைய வாயில் நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து சிலது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சிலது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால் ஆச்சாரியனுடைய மொழியிலேயே நான் சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நான் வந்து அந்த சப்த பிரமாணம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் இது என்ன இருக்குது, இது என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. இது வந்து சாதாரணமாக நாங்கள் யாரும் இன்னும் படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நிறைய புக் இருக்குது, எழுதியிருக்காரு சார். அதில் வந்து சப்த பிரமாணம்னு ஒரு புக் இருக்குது. அந்த சப்த பிரமாணத்தில் இதெல்லாம் இருக்கா, எல்லாமே படித்தாலும் அதில் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நாம் கொஞ்சம் வந்து அந்த கூர்நோக்கு இருந்தால் தான் வந்து அந்த சப்த பிரமாணம் எப்படி என்னென்ன இருக்குது, அதில் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சிக்க முடியும். அதில் சில முக்கியமான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மட்டும் நான் எடுத்து ஆச்சாரியனுடைய மொழியிலேயே சொல்கிறேன். அது வந்து நான் அப்படியே படிச்சிடுறேன். படிக்கும்போது உங்களுக்கு விஷயம் இதாகும். உபனிஷத் பிரமாணத்தை எப்படி பயன்படுத்தி கொள்வது? மந்திரம் புரிந்தால்தான் உபனிஷத் நோக்கு வரும், உபனிஷத் நோக்கு வந்தால்தான் மந்திரம் புரியும். இதன் பெயர் அந்யோன்ய ஆசிரியம். ஒன்றுக்கு ஒன்று அந்யோன்ய ஆசிரியம். குருவின் துணையுடன் உபனிஷத் படிப்பதே உத்தமம். இப்போ ஒரு உபனிஷத்து வந்து ஒரு வாக்கியம் சொல்லுது, மந்திரம் ஒரு வாக்கியம் சொல்லுது. அந்த மந்திரத்தில் என்ன உண்மை பொருள் இருக்குது, அது சூட்சுமம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. நாம் வந்து படித்தாதான் அந்த உண்மை புரியும். அதே மாதிரி இன்டர்சேஞ்சு நாங்கள் அந்த மந்திரத்தை மட்டும் நாங்கள் படிச்சுட்டோன்னு வச்சுங்களேன், உண்மை புரியாது. குரு இருந்தால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ அது இருந்தால் தான் இது இருந்தால் தான் இது அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் சார் சொல்கிறாரு. அப்போது குரு இருந்தால் தான் வந்து ரெண்டையும் காமிச்சு கொடுப்பார். ஸோ அதனால தான் வந்து ஒரு அந்யோன்ய ஆசிரியம். புரியுதுங்களா? சரி. 6ஆம் பிரமாணம், அது சப்த பிரமாணம் மற்ற 5 பிரமாணத்தை ருஜுப்படுத்தவோ மறுக்கவோ முடியாது. அந்த மற்ற 5 பிரமாணமும் இதை ஒன்றும் கிராஸ் பண்ணி உள்ளார போகாது. ஆமாம், இது வந்து பின்னாடி தான் இருக்கும். யூனிக்கு சப்த பிரமாணம் தான் யூனிக்கு. பிரமாணத்தை அதன் ஆகாங்ஷாவை வைத்து அறிய வேண்டும். ஆகாங்ஷா அப்படின்னா வாக்கியத்தினுடைய ஆர்வத்தை தூண்டும் பகுதி. அந்த ஆர்வத்தை தூண்டணும். அந்த அந்த பிரமாணம்னு ஒன்று இருக்குது. அந்த பிரமாணத்தில் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் சொன்னால் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிக்கும். அது ஒரு ஆர்வத்தை தூண்டும் பகுதியாக இருக்கும். அதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து அந்த சார் சொல்லி கொடுக்கும்போது நாங்கள் வந்து நிறைய அப்படியே இது குற்றால அறிவு மாதிரி போயிடுறாரு. நாம் குளிக்கும்போது எவ்வளோ அத்தனை தண்ணியுமா நம்ம மேலே படுறது இல்லை. அப்போது நாங்கள் வந்து கொஞ்சம் அதை மைன்யூட்டாக நாங்கள் படிக்கும்போது அந்த சூட்சுமான பகுதி நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஆமாம், அதுதான் ஆகாங்ஷா. சரி, ஆர்வத்தை தூண்டும் பகுதி. வேதம் முழுவதுமோ பிரமாணம் தான். வேதம் எல்லாமே பிரமாணம் தான்யா. அதில் 1-2 எல்லாம் கிடையாது, எல்லாமே பிரமாணம் தான். இதில் வேதாந்தமான உபனிஷத்துக்கள் மிக சிறப்புடையது. வேதம் 75%னா வேதாந்தம் 25%. உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆமாம், 25%. வேதம் வந்து பிரமாணம்னா இது சாதாரண சமாச்சாரம். ஆனால் வேதாந்த வந்து உபனிஷத்துக்கள் மிக சிறப்புடையது. அது சிறப்புடையது, இது மிக சிறப்புடையது, சூப்பர்லேட்டிவ். சரி, சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள ஒருவரது மொழி அறிவு உதவாது. என்னதான் வந்து நீங்கள் வந்து பெரிய இன்டெலெக்சுவல் பார்ட்டியாக இருந்தாலும் சாஸ்திரத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருமே சொல்லுவாங்க,
இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் கூட ஒரு 30 மினிட்ஸ் படன்னு ஒப்பிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மந்திரத்துக்கு அந்த இதுக்கு என்னையா பேர் அப்படின்னு சொன்னால் விஸ்வம் விஷ்ணு வசட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத் பாவ பூதாத்மா பூத பாவன சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு பேருக்கு அர்த்தம் சொல்லணும்னு சொல்ல மாட்டேன், தெரியாது. ஏன்னா பல பேருக்கு தெரியாது. ஏன்னா படிக்கும்போது ஃப்ளோ அப்படியே வந்துடும். ஸோ அதனால் சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள மொழி அறிவு உனக்கு உதவாது. குரு உபதிஷ்ட சாஸ்திர பிரமாணம் அப்படின்னா குரு வாயரான சாஸ்திரமே பிரமாணம். பிரமாணங்கிறது வந்து நீங்கள் வந்து அந்த உபனிஷத்தை படித்தா கூட வந்து உபனிஷத்தில் இருக்குது, அந்த பிரமாணம் இருக்குது. இருந்தாலும் குரு வாயரான சாஸ்திரமே பிரமாணம் சொல்கிறாங்க. ஆச்சாரமும் அந்த குரு சொல்லி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வருது. அதனால தான் வந்து குரு வாயரான சாஸ்திரமே பிரமாணம் அப்படின்னு சொல்கிறார். குரு பிரமாணத்தில் இது ஒரு பகுதி. குரு வந்து அந்த பிரமாணம்னு ஒரு 100% வச்சுக்கிட்டோன்னா குரு ஒரு 30%, இன்னொரு 30%, அது மாதிரி குரு அதில் ஒரு பகுதி. குருவே எல்லாம் இல்லை, குரு காமிச்சு கொடுக்குறாரு, குரு ஒரு பகுதி. சரி, பிரமாணம் சரியாக வேலை. அது இன்னொன்று வந்து குருவினிடம் சரணடைதல். குருவினிடம் சரணடைதல் என்ன? குரு பிரமாணத்தின் ஒரு பகுதி. பிரமாணம் சரியாக வேலை செய்யாமல் போவதற்கு சீடனுடைய முன் தீர்ப்பும் குருவின் கையாளும் முறையும் காரணமாக இருக்கலாம். குரு அவரே சொல்லிக்கிறார், என்னுடைய டீச்சிங் மெத்தடாலஜி கொஞ்சம் குறை இருந்தாலும் இருக்கலாம், அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து சீடனுடைய வந்து முன் தீர்ப்பு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி உட்கார்றது. சாமி சொல்லாத சாதிக்கிறதுக்கு முன்னாடியே இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் வந்து சொல்லுவார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முன் தீர்ப்பாக நீ வந்து மனசில் வச்சுக்கூடாது. அந்த முன் தீர்ப்பும் தப்பு. சிறந்த வெளி புத்தகமாக போகணும், காலி வெத்து குடமாக போகணும். அப்போ தான் தண்ணி ரொப்புவார். ஆமாம், தண்ணி ரொப்புவார், வெத்து குடமாக போகணும். ஆமாம், அதுதான் விஷயம். பிரமாணம் சரியாக வேலை செய்யாமல் போவதற்கு சீடனது முன் தீர்ப்பும் குருவின் கையாளும் முறையும் காரணமாக இருக்கலாம். எனவே உன் முன் தீர்ப்புகளை விட்டுவிடு. இவர் சொல்வது முன்பே தெரியும் என்று நினைக்காதே. இவர் சாதாரண ஆள் என்ற நினைப்புடன் கேட்காதே. சாதாரண ஆள் இவர் என்ன வந்து பெரிய ஆளா? ஆமாம், பெரிய பெரிய இன்டெலெக்சுவல் பார்ட்டிலாம் இருக்காங்க, பெரிய அறிஞர்கள் இருக்காங்க. இவர் ஏதோ ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், படித்தார், என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் ஆள் வர்றதில்லை. ஆமாம், அந்த மாதிரி இன்டெலெக்சுவல் பார்ட்டியில் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. காரணம் வந்து அவங்க முன் தீர்ப்பு வச்சுக்கிட்டாங்க. நாம் கேள்விப்படாதே அவங்க சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி. குருவினுடைய கற்பித்தலே பிரமாணம் ஆகின்றது. அவர் டீச் பண்ணும்போது அதே தான் பிரமாணம். பிரமாணம் வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் சொல்கிறத நாங்கள் கேட்கணும், அப்படியே அந்த குதிரைக்கு சாணம் போட்டால் அப்படி கேட்கணும், அதே தான் பிரமாணம். குருவின் வேதாந்த வார்த்தைகளை விளக்க உனது உண்மை சொரூபம் வேறு வாய்ப்பின்றி எத்தனமின்றி, உன்னுடைய எத்தனமே கிடையாது. நீ பாட்டு கம்முன்னு அப்படி ஸ்ட்ரைட்டாக கேட்டுகிட்டே இருக்க உனக்கு வெளிப்படும். உனது செயல் சுதந்திரம் எல்லாவற்றையும் விட்டு அவரிடம் சரணடைந்து விடும். அவரிடம் உன்னுடைய செயல் சுதந்திரமே, உனக்கு செயல் சுதந்திரம் பகவான் கொடுத்துருக்காரு. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு சொல்லி செயல் சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அந்த சமாச்சாரம் இங்கே வேலைக்காகாது. ஃப்ரீவில் வேலைக்காகாது. நீ டோட்டல் சரண்டர் ஆகிடு. அந்த மாதிரி நீ வந்து பிரமாணம் குருவினுடைய சாஸ்திரம் சொன்னது தான் பிரமாணம்னு சொல்லி நீ நினச்சிட்டு உட்காந்து பிளாங்காக நீ கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா உன்னுடைய செயல் சுதந்திரம் டோட்டலாக அப்படியே ஆப்சென்ட் ஆகிடும். அப்போ தான் உனக்கு வந்து அது வந்து உள்ளார போய் பாயும். அப்போ அந்த மாதிரி கேட்கணும், அப்படியே உள்ளார வாங்கிக்கணும். ஆனால் அவர் டீச் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி உள் வாங்கிக்க முடியுதுங்களா? முடியறதில்ல. காரணம் என்னன்னா பல விஷயங்கள் கொட்டும்போது எல்லாத்தையும் உள்ளார வாங்கிக்க முடியாது. அதனால் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து ஹிண்ட்ஸ் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் மறுபடியும் கேட்கணும். எல்லாமே இருக்குது, எல்லாம் கேட்கவே முடியாது. ஒரு சப்ஜெக்ட்னா அதில் ஆழம் கண்டுடணும். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கணும், அது வந்து சுவாமி மூலியமாக நாங்கள் ஸ்ரோடத்தை பண்ணும்போது கேட்டுக்கணும்.
ஒரு 25% புரியுதா, சரி ரைட்டு. இன்னும் 75% புரியலன்னா வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் பண்ணணும். ஹோம்ஒர்க் பண்ண நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு வேலை பண்ணாது, செகண்ட் ஹோம்ஒர்க்கு வேலை பண்ணாது. அப்போ நீங்கள் 4ஆவது தடவை 5ஆவது தடவை நீங்கள் கேட்கும்போது 100% புரிஞ்சிடும். அப்போ ஃப்ரீவில் தேவைப்படுது. கேட்கும்போது மட்டும்தான் அது. ஆமாம். ஓகே. பிரமாணம் உன்னை பிரம்மம் என்று சொல்கின்றது. பிரம்மத்தை சத்தியம், ஞானம், அனந்தம் என்று கூறுகின்றது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு குரு சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும். நீ ஏன் அதில் படித்து இதில் புரிஞ்சிக்க முடியுமா? சத்தியம், ஞானம், அனந்தம்னா உங்களுக்கு தெரியுமாயா அப்படின்னு கேட்டால், சாதாரண சத்தியம், ஞானம், அனந்தம் தெரியுமா, தெரியாதுங்களா அப்படின்னு சொல்லி குரு இல்லாமல் படிச்சுட்டு போனால் இப்படி தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஆமாம். ஆனால் சத்தியம்னா என்ன, ஞானம்னா என்ன, அனந்தம்னா என்ன, அனந்தம் எப்படி ஆனந்தமாகின்றது, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு குரு தான் வந்து, ஆச்சாரியன் தான் வந்து நம்மளுக்கு அப்படியே சூப்பராக சொல்லி கொடுக்குறாரு. அது கொடுக்க நம்மளுக்கு வந்து என்னன்னு புரியுது ஆச்சுங்களா. புக்கு படித்தா அது தெரியுங்களா? வெறும் சத்தியநானா அனந்தப்பா, கிராமர் 2 4 4 2 அப்படி படித்து போயிடுவாங்க. தீர்ந்து பச்சால் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆமாம். அப்புறம் பிரமாணத்திடம் சரணடைதல். குருவினும் சரணடைகிறோம்ல, அவங்க பிரமாணத்திடம் சரணடைஞ்சு அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய சமாச்சாரம். அப்போ பிரமாணங்கிறது எவ்வளோ வசதியான்னு சொல்லி நாங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் கடவுளிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிரமாணத்தை கவனித்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நீ கடவுளிடம் தான் சரணடையுது. பிரமாணம் செயல்படும் போது ஒருவரது பிரயத்னம் செயல்படுவதில்லை. நீ உன்னுடைய பிரயத்னத்தை செயல்பட்டுனா பிரமாணம் செயல்படாது. அதனால தான் பிரமாணம் செயல்படும் போது நீ உன்னுடைய பிரயத்னம் செயல்படாது. பிரமாணத்திடம் நம்மை சமர்ப்பித்து விட வேண்டும். டோட்டலாக சரணாகதி, அவ்வளோதான். நீ இல்லை, நீதாயா, நான் இல்லை அப்படின்னு சொல்லி டோட்டலாக நீங்கள் சரணடைச்சுன்னு வச்சுங்க. எண்ணத்தில் நீ வந்து கீழே விழுந்து அஷ்டாங்கமாக அது சரணாகதி இல்லை. அவருடைய சொல்லில், செயலில், அந்த வேதத்து அந்த உட்பொருளில் நாங்கள் சரணடைச்சிட்டோம். ஓகே. ஆமாம், தடை இல்லாமல் நம்மை சமர்ப்பித்து விட வேண்டும். வேதாந்தத்தின் வார்த்தைகள் பிரமாணமாக செயல்படும் போது அதை புரிந்து கொண்டு அதன் அறிவை பெற வேண்டுமாயின் அதனிடம் சரணடைவதை தவிர வேறு வழியே இல்லை. ஒன்று தான் வழி. நீங்கள் 100% புரிஞ்சுக்கணும்னா அதுதான் காரணம். அப்படி சரி. ஞானம் பிரமாண தந்திரம், கர்மம் புருஷ தந்திரம், இதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு சின்ன ஹிண்ட்டுக்கு சொன்னேன். சரி, எவை பிரமாணம் இல்லை? பிரமாணம் சொல்கிறாங்க, ஆனால் பிரமாணம் இல்லாததும் இருக்கும் போல் தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். எவை பிரமாணம் இல்லை? எவை பிரமாணம் இல்லைன்னா, ஒரு செயல் செய்யும்போது ஒருத்தர் சொல்லுவார், என்னுடைய உள்ளுணர்வு பிரகாரம் செஞ்சுட்டையா அப்படின்னு சொல்கிறாரு. அதே பிரமாணமாக வச்சுக்கிறாரு. அது பிரமாணம் அல்ல. உள்ளுணர்வு பிரமாணம் இல்லை. சாஸ்திரம் தான் பிரமாணம். அந்த சாஸ்திரமும் குரு சொல்லி கொடுத்து பிரமாணம் ஆகும். சப்த பிரமாணத்தால் வரக்கூடியது. நடந்ததை மீண்டும் நினைவு கூறுவதும் பிரமாணம் இல்லை. எப்பயோ நடந்திருக்கோம், இது இப்படி நடந்திருக்கையா அப்படின்னு சொல்லி உதாரணம் சொல்லுவாங்க. அது கூட பிரமாணம் இல்லை. மெயினாக வந்து மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கிறாயா, அவன் மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கிறாயா அப்படி சொல்லி அவன் பிரமாணமாக சொல்லுவாங்க. அது கிடையாது. அதெல்லாம் பிரமாணமே இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்கிறது அதுதான் பிரமாணம். சாஸ்திரம் நான் படிக்கலையான்னா படித்தாதான் உண்மை தெரியும். சாதாரண ஆளுங்கிட்ட சொல்லும்போது சாஸ்திரம்னு சொன்னால் அவங்க நான் எங்கேயா சாஸ்திரம் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க படித்தாதான் வரும். படிக்கலான்னா எப்படி வரும்? அதனால் அது படிக்கணும், அல்லது படிக்க முடியலன்னா கேட்கணும். ரெண்டில் ஏதோ ஒன்று. சரி. ஜீவனும் ஈஸ்வரனும் உபாதிகளால் வேறு வேறு, ஆனால் சொரூபத்தில் ஒன்று. சொரூபத்தில் ஒன்று, உபாதிகளால் வேறு வேறு. இதெல்லாம் நாங்கள் வந்து ஆச்சாரியனுடைய இதில் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சிட்ருக்கோம். ஆமாம். உபாதி மித்தியா, சொரூபம் சத்தியம். ஓகே. இதுதான் வேதாந்தம் வெளிப்படும் பிரமாண விஷயம். இதுதான் பிரமாணம் சொல்கிறாங்க. நீங்கள் எதோ பிரமாணம் நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்த சமாச்சாரம், ஜீவனும் ஈஸ்வரனும் உபாதிகளால் வேறு வேறு, ஆனால் சொரூபத்தில் ஒன்று.
உபாதி மித்யா, சொரூபம் சத்தியம். இதுதான் வேதாந்தம் வெளிப்படுத்தும் பிரமாணம் விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் ஆச்சா சாமி? ஓகே சரி. இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்கு. முடிச்சுட்டு ஒரு கதை இருக்குது. அந்த கதை உங்களுக்கு சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டீ சாப்பிட்டு வந்து சாப்பிடலாமா? ஓகே ஓகே. என்றால் என்ன? சந்நிதின்னா நாங்கள் எங்கே போகிற இந்த கோயில் சந்நிதி, அந்த சந்நிதி இல்லை, அதுவும் சந்நிதி தான். ஆனால் ஒரிஜினல் சந்நிதி என்னன்னா, ஒருவர் பேசி முடித்ததும் எதிர்பார்த்த விளைவு கேட்பவரிடம் ஏற்பட வேண்டும். ஒருவர் பேசி முடிச்சது உடனே நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ, அதாவது நீங்கள் வந்து ஒரு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் நீங்கள் ஒரு ஆவலோடு வர்றீங்க, அதனுடைய விளைவு கேட்பவரிடம் ஏற்பட வேண்டும். இதுதான் சந்நிதி. வாக்கியங்கள் பிரமாணமாக இருப்பதற்கு தகுதிகள் இது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் வேதாந்தம் சம்மந்தப்பட்டது. வேதம் சம்மந்தப்பட்டது ஒரு சின்ன இது இருக்குது. இல்லை, இப்போ டீயில் ஞாபகம் இருக்கிறதுனால இது சொன்னால் ஞாபகம் வராது ஆச்சுங்களா. நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், இல்லை டீ சாப்பிட்டு கேட்கலான்னா ஆமாம் உங்கள் ஓட்டெடுப்புக்கே விட்டுறேன். சரி.